கைண்ட் ஆஃப் ஃபேமிலியாக பார்க்கறது எப்படி என்ன இருக்குன்னு சொல்கிறத விட ஒரு மூவி ஒரு ஜேர்னி மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காட்சி இந்த படத்தில்? இது வந்து கிராமத்தில் இருக்கவங்க அந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இன்னோசென்ட்டாக இருக்காங்க, அதை பற்றி தான் இப்போ சொல்லியிருக்காங்க படத்தில். இல்லை இல்லை, அதில் இருக்க பசங்களை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க, ஒரு கேரக்டர் அப்படி இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி. இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டு சீன் தான், அவங்க பேர் தெரியாமல் இருக்குது, இதில் வந்து தெரியுது லாஸ்ட்டாக, அது நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். ஆமாம், சாங் வந்து அதான் அந்த லைனோட செட் ஆகுற மாதிரி ஒரு அந்த கேரக்டருக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு சாங் இருந்துச்சு. அவர் பேர் சொல்ல மாட்டாங்க, அந்த பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குற மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு ஒரு சாங் இருந்துச்சு. பட் இப்போ வந்து சாங் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் தான் ட்ரெண்டிங் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சில லைன்ஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகும். அந்த சாப்பாடு இலை பற்றிலாம் ஒரு சாங் வந்துச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறமா மேபி ட்ரெண்டிங் ஆகலாம். பட் உடனே இப்போ வந்துட்டு மனசில் பதிகிற மாதிரி சாங் இல்லை. பட் இருந்தாலும் அது மேபி நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கு, அருமையாக இருக்கும். தமிழ் தெரியாது, தமிழ் என்டிஆர். சூப்பர். என்ன சீன் நல்லா இருந்துச்சு? எல்லா சீனுமே நல்லா, சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ரெண்டே பேர் தான் நடிச்சிருக்காங்க, எங்கேயும் வந்து சலிப்பு இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. என்ன சீன் நல்லா இருந்துச்சு? சிறப்பாக இருந்துச்சு. லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லிங்காக பேர் சொல்லாமே கடைசி வரைக்கும் முடிச்சு லாஸ்ட்டாக சொன்னாங்க பாருங்க, அது நல்லா. எல்லாருடைய சின்ன வயசையும் ஞாபகப்படுத்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச காட்சி இந்த படத்தில்? அந்த சின்ன கதை சொல்லும் போது அந்த பொட்டேட்டோ அந்த பேரெல்லாம் சொல்லிக்கப்புறம் நல்லா இருந்தது. பிடிச்சிருக்கா? ரெண்டு பேரும் கான்வர்சேஷன், அந்த குடிச்சிட்டு பேசுறது கூட போர் அடிக்காம, பிடிச்சிட்டு பேசுகிற அந்த பேசிகிட்டு இருக்கும் போது கூட போர் அடிக்காமல் அந்த கான்வர்சேஷன் பழைய காலத்தில் என்ன நடந்திருக்கும், அவங்க ராஜாங்களெல்லாம் அந்த ராஜராஜ சோழன் அந்த அவங்க எல்லாமே அவரோட சொந்தக்காரங்க நினச்சி பேசுவாங்க. பட் அதனால பேசுகிற போது அவருக்கு போர் அடிக்காது, நம்ம கேட்குற நம்மளுக்கு போர் அடிக்காத மாதிரி, குடிச்சிட்டு பேசுறது கூட போர் அடிக்காத மாதிரி நார்மலாக இருக்கும். கார்த்திக் பேசுறது, அரவிந்த் சுவாமி கேட்குற ரெண்டு பேருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. ஒன்று அதை ஒருத்தரோட ஒன்று சூப்பராக நடிச்சிருக்காங்கன்றது, ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக டஃப் கொடுத்து நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி. நல்லா தான் நடித்தார், ரெண்டு பேருமே இது நல்லா தான் இது பண்ணியிருந்தாங்களே. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் கடைசி வரைக்கும் அவர் இது பண்ணார், அது உண்மையை அவர் வாயாலே தெரிய வைக்கணும்ட்டு கார்த்திக் இது பண்ணார். அதனால பிடிச்ச காட்சி இந்த படத்தில்? நல்ல காட்சி, மிஸ் பண்ணாதீங்க. பொதுவாக பரவாயில்ல, பிடிச்சிருந்துச்சு. அரவிந்த் சாமியோட அந்த சாரோடது நல்லா பார்த்தேன். எல்லாம் அந்த ஜல்லிக்கட்டு கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து அந்த ஸ்டோரி சொல்லும் போது இந்த மாதிரி ஃபைட்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லும் போது அது கொஞ்சம் எல்லார்ட்டையும் நல்லா பழகுறாங்க. அதில் அந்த சத்தியமாக ரெண்டு ஆணுங்களை நம்ம குடும்பம் நம்மளுக்காக அவங்க நடிச்சிருக்காங்க, அவ்வளோதானே. நம்ம குடும்பத்தில் ஒன்று இல்லைன்னா என்ன இது தெரியல. நான் ஒரே பையன்தான், எனக்கு கூட பிறந்தவங்க யாரெல்லாம் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ கூட பிறந்தவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா ஊர்லேருந்து யாருன்னா கூப்பிடுவாங்க, தாய் மாமன் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாததுனால அதெல்லாம் ஏக்கமாக இருக்குது. இப்போது படம் பார்க்க ஏக்கம் தான். நம்மளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நம்ம எதனா ஊரில் கிராமத்தில் எதனா சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அதை பேச்சு கேட்டால் இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு தான் ஆசையாக இருக்குது. அதான் நம்மளுக்கு இல்லைன்றது பாடம் பார்க்கும்போதெல்லாம் கண் தான் வருது, வேறு சத்தியமாக எதுவுமே கிடையாதுண்ணா. ஆனால் இருந்தால் அடுத்த பிறவியும் தான் கிராமத்தில் தான் பிறக்கணும், இந்த லைஃபே வேணாம். சத்தியமாக அது சைக்கிளாக நினைக்கும் போது நான்லாம் சைக்கிளை பெடல் போட்டது கீழே ஊந்துது, சும்மா ஜெயின் ரேபிட் மாதிரி மேலாம் சைக்கிள்லேருந்தே எகிரி குடிப்பேன். அப்போல்லாம் ஊந்து அடி வாங்கினதெல்லாம் க்ளீனாக அது காமிக்கும் போதெல்லாம் அழுகையாக வந்துச்சு. எங்கள் அம்மா நினப்பு, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த சைக்கிளு அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சார் நடா இது இப்போ வண்டி வாங்கலாம் வேஸ்ட்டு, சைக்கிள் எங்கேயோ மறக்கவே கூடாது. அவன் மறக்காமல் இருக்குது சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு என்னடா இப்படி விட்டுட்டோமேன்ட்டு இப்போ ஃபீலிங்காக இருக்குது. அரவிந்த் சாமி அதான் அவர் வந்து அதை விட்டுட்டு போனதுனால அவர் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கோ அதே தான் எங்கள் நினப்பு. அவர் எப்படி சிட்டிக்கு வந்தாரோ அது அவர் எதெல்லாம் மிஸ் பண்ணாரோ அதெல்லாம் எங்கள் மூலிமா அவர் சொல்கிறாரு, அதுதான் உண்மையிலே. அது மாதிரி எங்களுக்கு ஒரு கார்த்தி மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க எவனா வரமாட்டாங்களா எங்களுக்கு ஏக்கமாக இருக்குது. உண்மையிலே அதான் நாங்களாம் விட்டுட்டு வந்திருக்கோம், நான் இங்கே தான் இருந்துக்கோம். அது மாதிரி விட்டுட்டு வந்திருப்பாங்களா அதை பற்றியே நினைப்பு இல்லாமல் இருக்கோம். அதான் உண்மையிலே கூட போன பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க யாருன்னே தெரியாது, அதை க்ளீனாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ₹1 கொடுக்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க, அவன் மாமாந்து கொடுக்குறாங்க பாருங்க. அது மாதிரி எங்களுக்கெல்லாம் கிடையாது கஷ்டம். காசு கோசம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு நாள் கூட வீட்டில் கூட இருக்க சொல்ல மாட்டாங்க. சிட்டி லைஃபாக தான். ஆனால் உண்மையிலே பிறந்தா அந்த கிராமத்தில் பிறக்கணும். கார்த்திக் மாதிரி எதனா ஒரு மாமா கச்சா சத்தியமாக காலை ஊந்து கும்பிட்டுருவேன்.
படம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் 2 பேரோட அதான் அந்த அரவிந்த் சுவாமியோட ஆக்டிங்கும் கார்த்தியோட ஆக்டிங் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஒன்றுத்தோட ஒன்று வந்து ஈக்குவலாக சூப்பராக ஒன்றுமே லேக் ஆகாமல் படம் லேக் ஆகாமல் சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. அவர் வந்து ஆமாம், ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வில்லன் கேரக்டர் தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமில் இருந்துச்சு. நான் வந்து வில்லனை தான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். 90s தான் நிறைய ரோஜா படத்துலலாம் வந்து வேறு ஃபேமில் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு அந்த வில்லன் இல்லாமல் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங், அந்த 2 பேரும் டான்ஸ் ஆடுற ஒரு சீனு, பாட்டு பாடுறது, அந்த ட்ரங்க் பண்ணிட்டு பேசுறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஒரு சீன்லேயுமே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு அழறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 10க்கு ஒரு 9 ஒரு பாயிண்ட் கட்னா தெரியல தான். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணி அது மாதிரி இருந்துச்சுன்னா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த நிறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் டோட்டலி வேறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அதான் அப்பா அம்மாலாம் எப்படி இருந்திருப்பாங்க, ஃபோன்லாம் இல்லாமல் என்ன விளையாடி இருப்பாங்க அப்படின்லாம் வந்து இதில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அந்த குரங்கு படம்லாம் பண்ணி சைக்கிள் எப்படி ஓட்டியிருப்பாங்க, என்னென்ன கேம் பேர் சொல்லி விளையாடுறது, அந்த மாதிரி அப்பா அம்மாலாம் ஃபோன்லாம் இல்லாமல் எப்படி விளையாடி இருப்பாங்க அப்படின்றது இந்த படம் ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன். இந்த பழைய மெமரிஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. போர்லாம் எதுவும் அடிக்கல, லேக் ஆகலை, நல்லா போச்சு. சொல்கிற அளவுக்கு நமக்கு எதுவும் ஞாபகம் இருக்க மாதிரி பாட்டு எதுவும் அவ்வளோ கனெக்ட் ஆகலை, வைபாக இல்லை, நார்மலாக சட்டிலாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிச்சு? ஒரே சண்டை தானே? நாங்கள் மெய்யழகன் தானே ஓதுறோம், மெய்யழகன் சண்டை இருக்குது. நல்லது. மெய்யழகன் படம் பார்த்துட்டு வராங்க.